தமிழ்நாட்டு கவர்மெண்டோட சின்னம் என்னது? ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் தான் சின்னம். அதே மாரி கர்நாடகா கவர்மெண்டோட சின்னம் என்ன? 2 தலை இருக்கிற ஒரு விசித்திரமான பறவை இருக்கும். இது என்ன பறவைன்னு யாருக்காச்சும் தெரியுமா? புராண கதை தான் இப்ப நான் சொல்லப் போறேன். நரசிம்ம அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யகசிபு கொன்று பின்னாடி விஷ்ணு அவதாரமான நரசிம்மத்துக்கு உக்கிரம் குறையவே இல்ல. அந்த உக்கிரம் 7 உலகத்திலும் எல்லாரையும் பதற வைக்க பயந்து தேவர்கள் சிவனை அணுக, சிவன் சர்வேஸ்வரர் மாறி நரசிம்மரை கட்டுப்படுத்த பார்த்தாரு. நரசிம்மர் கோபம் குறையவே இல்ல. இன்னும் தனது சக்தியை அதிகப்படுத்த சரபேஸ்வரர் தன்னுடன் காளி சத்திய மற்றும் பிரீத்திங்கிற சக்தியை சேர்த்து நரசிம்மரிடம் சண்டை போட்டாங்க. ஆனா நரசிம்மர் இன்னும் ஒரு ரூபத்தை 2 தலை இருக்கிற ஒரு பறவையா கந்தபேருண்டா உருவானார். ராட்சச பறவை உருவானார். அந்த பறவை ஒரு கால்ல 10,000 யானையை தூக்கிட்டு போற வலிமை கொண்டது. சண்டை பயங்கரமா போகுது சரபேஸ்வருக்கும். 2 தலை பறவை. கந்தபேருண்டா இதுல சரபேஸ்வர் அடக்கிய கந்தபேருண்டா. பறவையோட உக்கிரம் குறையாமல் பார்த்து பயந்த தேவர்கள் சக்தி ரூபமான பராசக்தி உதவி கேட்க, பராசக்தி பிரீத்திங்கரா இருந்த அம்மன் அதர்வன பிரீத்திங்கரா. தேவி மாறி நரசிம்மர் கந்தபேருண்டா முழுங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு சக்தி அதர்வன பிரித்திங்கரா தேவிக்கு. இவங்கள நினைச்சு ஓம் அதர்வன பிரித்திங்கரா தேவி நமக்கு சொல்லுங்க, எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நம்பலாண்டாது. மேலும் இது போன்ற தகவல் கதை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.